வணக்கம் இடம்பலம் நேயர்களே. தமிழ்நாடு பல விதங்களில் சிறந்து விளங்குற மாநிலம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கல்வியில் முதன்மையாக இருக்கிற தமிழ்நாடு தான் அப்படின்னு தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டியே இங்கே பாராட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேத்தி ஒரு சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா விட்டு நானே தமிழ்நாட்டுக்கு முதல்வராயிடுறேன், இங்கே இருக்கிற திட்டத்தெல்லாம் பார்த்தா இதுவரை நீ சிறந்த ஊரே இல்லைன்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதல்வர் நம்ம முதலமைச்சரை பற்றி கானா பாட்டே பாடுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அந்த சிறப்பான விழாவை குறித்து KKS அவர்கள் பல கிளிப்பிங்ஸ் உலாவிட்டு இருக்கு. அதை பார்த்தாரா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா அந்த சாம்பாரை பத்தி டிடி எவ்வளவு கியூட்டா பேசணும், சாம்பார் இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு இதே டிடியை கொண்டு போயிட்டு இங்கே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது பள்ளிக்கூடத்தில் அது வீடியோவே எடுத்து நம்ம போட்டிருக்கோம். சரியா? ஒரு ஒரு கட்டண கழிப்பிடம் கூட விட்டுருங்க. என்ன ஒரு இலவச கழிப்பிடம் எப்படி இருக்கும்? அரசாங்கம் நடத்தக்கூடிய கழிப்பிடம் அதை விட மோசமாக ஒரு கிச்சன். அங்கே தயாரிக்கப்படுகின்ற உணவு தான் அந்த அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே கூட்டு போய் இந்த நீடியை உட்கார வச்சு நீ சாப்பிடுமா இங்கேன்னு சொல்லணும். அப்போ சொல்லட்டும் சூப்பராக இருக்குது, சாம்பார் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் விடுங்க. ஸ்டாலினை கூட்டு போய் சாப்பிடுவாப்லையா ஸ்டாலின்? புறாக்கறியே சாப்பிட்டு புறாக்கறியை துப்பிட்டு ஓடினாரு. எலும்பு துப்பி இருப்பாருங்க. துப்புலங்க. ஏங்க புறாக்கறியில் என்னங்க எலும்பு இருக்க போகுது? ஏங்க நான் உடனே கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி கூட உட்காந்து டிடியோட நடிப்பு அவங்க பார்த்தீங்கன்னா நவரசையும் சும்மா பொழிஞ்சாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவருக்கு பிளேன் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். வருவோம். சாம்பார் அவ்வளவு திக்கா இருக்கான், பளபளன்னு மின்னுதான். ஆக்சுவலா டிடி என்ன சொல்றாங்க, இந்த சாம்பார்க்காக சாம்பார் என்னங்க பளபளன்னு மின்னும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. தங்க சாம்பாரா இருக்கும். இது கேளுங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, நானே திருப்பி ஸ்கூலுக்கு போய் இந்த காலை உணவு திட்டம் சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகிக்கும் அவங்க உணர்ச்சி பூங்க பேசிட்டாங்க. அதே மாதிரி அதான் சொல்றேன், திரும்பி அப்படியே டிடி டைம் இதுல என்ன சொல்லுவாங்க, டைம் டிராவல்ல டிடியை கொண்டு போய் காலேஜில் விட்டுவிட்டு அப்படியே ஸ்டாலின் டைம் டிராவலுக்கு அங்கே கொண்டு போனாக்கா டிடிக்கு உண்மையாக தெரியும் இவங்கெல்லாம் யார், இவங்க வரலாறு என்ன அப்படின்ட்டு. செல்லா மேரஸ்லையோ குயின் மேரஸ்லையோ விட்டா தெரியும். நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், காலை விட்டத்தில் இப்படியே கெஞ்சி கூத்தாடி 2 கிளாஸ் சாம்பார் வாங்கிட்டு வர போகிறேன். நீங்கள் ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்க, நான் ஒரு கிளாஸ் குடிக்கிறேன். அவ்வளோ ஆசையாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உருப்படியாக பேட்டி கொடுப்போன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. நேற்று தான் தகவல் பார்த்தீங்களா, மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி விழுந்து கிடந்தான். ஓகே. அவங்க சமைச்ச அந்த சேமியா உப்புமாவில் பள்ளி விழுந்து கிடந்தது அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. என் குழந்தைக்கு ஏங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையான்ட்டு. இப்போ போன வாரம் ஸ்டாலின் திறந்த பள்ளிக்கூடம் கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்படியே ஒன்று பள்ளி உழுது இல்லை ஜல்லி உழுது. இப்போ நீங்கள் சொல்லுங்க. இருந்தாலும் தமிழன் தான் கல்வியில் சிறந்தது. அது உன்னையும் மீறி நீ இருந்ததுனாலே எனக்கு புரியல. நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் கோயிங் த்ரூ ஆல் தி படித்தவர்கள் கல்வி கற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வேம்பாக்கம் பாஷ்யமயங்கார் அவர்களெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே கிடையாது. முத்துசாமி ஐயர் இவரெல்லாம் இதுவே கிடையாது. கோர்ட்டில் அவ்வளோ ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அவரை தவிர்த்து பார்க்க முடியாது. ஏன் காரணம் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு நீங்க பேசுறீங்க, உங்களை பத்தி தெரியாதா எனக்கு? இல்லைங்க, நீங்க நான் சொல்கிறேன், நான் ஏன் எல்லாம் சொல்கிறேன், ஏன் ஐயரை கொண்டு வரேன்? நீ அங்கே தேவையே இல்லாமல் அது ஒரு முட்டா பையன் தியாகராஜனா ஒரு முட்டா பையனை நிற்க வச்சு தியாகராஜன் குமாரராஜா அந்த முண்டம் பேசுகிறான், என்னத்தையோ உளறான் அங்கே நின்றுட்டு. துரோணாச்சாரியர்களும் கிருபாச்சாரியர்களும் கர்ணனுக்கு பயிற்சி கொடுக்க மறுத்திருக்கலாம்னு. துரோணாச்சாரியரும் கிருபாச்சாரியரும் எப்போ கர்ணனுக்கு பயிற்சி கொடுக்க மறுத்தார்கள்? அவர்கள் மறுக்கலையே. முதல்ல மகாபாரதத்தை மொத்தமாக படிச்சிருவா. ராஜகோபாலாச்சாரியர் அதையும் சொன்னாரு. அதுக்கு அடுத்தது வரேன் நான். இவங்க 2 பேரும் எப்போ மறுத்தாங்க? மகாபாரதத்தில் எங்கே இருக்குது துரோணாச்சாரியரும் கிருபாச்சாரியரும் கர்ணனுக்கு பயிற்சி அளிப்பதற்கு மறுத்தார்கள்? எங்கே இருக்குது? துரோணாச்சாரியிடம் பயிற்சிக்கு மேற்கொண்டவன் தான் கர்ணன். சரியா? கர்ணனுக்கு பரசுராமர் பயிற்சி அளிக்க மறுத்தார். ஏன் மறுத்தார்? உயர் குலத்தை சேர்ந்தவர், அதாவது சத்திரியர்கள் இன்றைக்கு உயர்குலமாக பார்க்கப்பட்டவர்கள். இந்த உயர்குலத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் பயிற்சி அளிப்பது கிடையாது அப்படின்றதே அவர் ஒரு தினமாக கொண்டிருந்தார். மனு தர்மம் இங்க பிரீச் பண்ணாதீங்க. மனு தர்மம் நான் மனு தர்மம் எல்லாம் பிரீச் பண்ணல. நான் வரலாறு சொல்றேன், இதிகாசத்தை சொல்கிறேன், என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். நீ தப்பாக பேசிக்கிட்ட மேடையில்
நாலு பேர் தலையாட்டிட்டு வீன்னு கை தட்டுவான். இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நாங்கள் இப்போ திருப்பி கேட்க தான் கேட்போம். உடனே ராஜகோபாலாச்சாரியா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் இங்கே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். எந்த பள்ளிக்கூடத்தை அவர் மூடினார்? ராஜகோபாலாச்சாரி பள்ளிக்கூடத்தை மூடவில்லை. பள்ளிக்கூடங்களுக்கு 3 மணி நேரம் மட்டுமே, அதாவது ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, இந்த ஆரம்ப பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கக்கூடியவர்கள் 3 மணி நேரம் மட்டுமே அவர்கள் கல்வி கற்கட்டும். மற்ற நேரத்தில் போயிட்டு கிராமங்களில் இருந்தால் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல தொழில்கள் இருக்குது, அதை கற்றுக்கொள்ளட்டும். இல்லை சிலர் அவங்களுடைய குடும்பத்திலே நிறைய தொழில்கள் இருக்குன்னா, இப்போ ஆசாரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் இருக்கும் இல்லையா, அதை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும். முழு நேரமும் பொதி மூட்டை மாதிரி பேக் எடுத்து வந்து உட்காந்துட்டு ஸ்கூலில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. நீ 3 மணி நேரம் உட்காந்தா போகிறோம்னு சொன்னார். அவ்வளவுதான். எந்த பள்ளிக்கூடத்தை அவர் மூடினார்? சரியா? அப்போ ராஜகோபாலாச்சாரி குலக்கல்வி, நான் கேட்குறேன், குலக்கல்வி திட்டத்தை ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்தார் என்பதே பொய். சரி, அப்படி கொண்டு வந்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதை இன்றைய வரைக்கும் பின்பற்றுவது யாரு? திமுக. எங்க பின்பற்றுறாங்க? ஆமா, கருணாநிதி, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதவாநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் துன்பநிதி, துயரநிதி. இது குலக்கல்வி இல்லையா? ஏங்க அவங்க ஃபேமிலியோட வாரிசுகளுக்கு, அதுவும் பிறக்காத வாரிசுகளுக்கு நீங்க பேர் வச்சுட்டே போவாதீங்க. சரியா? யாரு? நீங்க துன்பநிதி, துயரநிதின்னு போயிட்டே. ஆமாங்க, இருக்கிறத தான் சொல்றேன் நான். ஏன் இருக்கக்கூடாது? பாருங்க, நிறைய விஷயங்கள் சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதவாநிதி, இது என்னன்னு சொல்வீங்க? குலக்கல்வி இல்லைன்னா வேற என்ன இது? சரி, ஒரு பொண்ணு செம்ம இன்ஸ்பைரிங்கான நிறைய இல்ல, இன்ஸ்பைரிங். இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க முதல்ல. இது குலக்கல்வி இல்லாம வேற என்ன? நீங்க அந்த புள்ள நேருவின் மகன் அருண் நேரு, என்ன பொன்முடியோட மகன், அவன் ஒரு டுபாக்கூர், அவன் பேர் என்ன, துரைமுருகன், அவனுடைய மகன் ஒரு புலிமூட்டை இருக்கானே கதிரானந்த். இப்படி ஒவ்வொருத்தருடைய மகனும் வருவது என்ன? குலக்கல்வி இல்லாம வேற என்ன? பாடியே இல்லாத நீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. எங்களுக்கும் பேச தெரியும். ஏங்க பாடியே இல்லாமையே போறங்க என்ன? இப்போ அப்படி பார்த்தா நோஞ்சான் தானே முதலமைச்சரே. ஜிம் வீடியோ எல்லாம் பார்த்து என்ன ஜிம் வீடியோ? ஒரு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு, அதாவது ஆங்கரில் பனியன் மட்டின மாதிரி ஒரு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி தூக்கி காமிக்கிறதா? தோழர், அதை நீங்க பேசலாமா தோழர்? ஆமாங்க, நான் தாங்க பேசுவேன். வேற யாரு பேசுவாங்க? நிறைய அந்த நேத்தி நடந்த விழாவை பத்தி பேசலாமா? நிறைய விஷயம் இருக்கு பேசுறது. சொல்லுங்க. பேசவே விட மாட்டீங்க. எனக்கு புல்லரிக்கிற மொமெண்டா, கூஸ் பம்ப் மொமெண்டா வந்துட்டே இருந்துச்சு. எங்க அரிச்சிச்சு? புல்லரிக்கிற மொமெண்ட்னா இந்த கையில இதுல ஹேர் எல்லாம் தூக்குங்கலாம் நடந்ததே இல்லையா? ஃபுல்லா சட்டையே போட்டு இருந்தா எப்படி தெரியும்? சரி, எனக்காவது கையை மடிச்சு இழுத்து பாருங்க அப்படியே. சரி. எனிவே, ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மொழியை படிச்சுட்டு அந்த ஜப்பான் மொழியிலேயே ஏசுறாங்க. முதல்வர் குறித்து அவ்வளவு பாராட்டி பேசுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கை தட்டி ரசிச்சாங்க. அதை தெரியுமா? அது இந்த விட ஒரு செட்டப் இருக்க முடியுமா? ஏன்னா இப்ப முதலமைச்சருக்கு தமிழே தெரியாது, புரியாது. ஏன்னா அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொடுங்கன்னா உங்க கணவனை பிடிச்சி கொடுக்கணுமான்னு கேட்பாரு அவரு. சரியா? பேர் வைங்க பண்ணா ஜெயக்கடான்னு பேர் வைப்பாரு. இந்த அளவில் தான் ஸ்டாலின். சரியா? இந்த ஸ்டாலின்ட்ட ஜப்பான் மொழியில வேற, நீ ஜப்பான் துணை முதலமைச்சர்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு இருந்த பத்தியா? அந்த மாதிரி ஜப்பான் மொழியில வேற. அப்ப உன் பேரையே மாத்திக்கோ, ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலி அப்படின்னு மாத்திக்கோ. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலா அவரு டாங்லி மாதிரி டிங் டாங்லி அப்படின்னு ஸ்டாலி. அந்த ஜாப்பனீஸ்ல புகழ்ந்துச்சு. அதுதான் சொல்றேன். அது என்ன போனதுருக்கும் நமக்கு என்ன தெரியும்? நீ மன்னன் இல்ல, நீ மாமா மன்னன் அப்படின்னு கூட போனதுருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? ஜாப்பனீஸ் எனக்கு தெரியாது அப்படிங்கறதுனால என்ன ஏமாத்த பாக்குறீங்க? ஏங்க நமக்கு எதுக்குங்க தெரியணும்? இவன் கோமாளி கூத்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. இந்த கோமாளி கூத்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தமா? வாரம் ஒரு விழா. போன வாரம் இளையராஜா விழா, இந்த வாரம் இது. அதில் பார்த்தீங்கன்னா கல்வி தரம் உயர்த்தி தமிழகம் அப்படின்றதுக்கு விழா. இதில் யாரெல்லாம் அப்படின்னா மிஷ்கின் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப மிஷ்கின். அப்புறம் வேற யாரு? மிஷ்கின், தியாகராஜ குமராஜா, வெற்றிமாறன், சிவகார்த்திகேயன், சிவகுமார், இவங்க எல்லாம் கல்வியாளர்களா? இதில் சிவகுமார் வேணா சொல்லலாம். ஏன்னா அவங்க குடும்பம் அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால அவரை வேணா நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க. இதில் வெற்றிமாறனுக்கு என்ன சம்பந்தம்? 96 தியாகராஜா வந்தாரு. அதுதான் சொல்றேங்க, இவங்க எல்லாம் என்ன சம்பந்தம்? இது வெறும் சினிமா விழா. சரியா? உனக்கு இருக்கக்கூடிய கூத்தாடிகள்லாம் உட்காந்துக்கிட்டு உனக்கு இதுதாங்க கருணாநிதி காலத்துலேயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2006 2011 வரைக்கும் இதானே பார்த்தோம். சிறப்பு செந்தில் உட்கார்ந்துருந்தார் பின்னாடி. அவர் அரசியல் சம்மந்தப்பட்டவர் இல்லையா? புரியல. சிறப்பு செந்தில். சரி, உங்களோட மொழியில சொல்லணும்னா அந்த சீப்பு செந்தில். சரி, சீப்பு, அதான் சொல்றேன், சீப்பு செந்தில், இன்னும் இத்தியாதி. இவங்க கல்வியாளர்களா? இவங்கெல்லாம் தோசை மதிமாறன் உட்கார்ந்தார். அதான் சொல்றேன், இவங்கெல்லாம் கல்வியாளர்களா? சொல்லுங்க. கல்வியில் உயர்ந்த தமிழகம். ஏன் இதுக்கு முன்னாடி கல்வியில் உயரலையா தமிழகம்?
கார்த்திகை செல்வனுக்கு ஒரு நியூட்ரல் ஊடகவியலாளர்னு அவருக்கும் ஒரு இடம் அவன் கொடுத்தாங்க. நியூட்ரல் ஊடகவியலாளரா டிஐபிஆர்ல இருந்து வாங்கிட்டு நாய் ஏங்க, என்ன நியாயமா காரணம், நம்ம பாத்தீங்க- சமூகங்க மீடியா பீப்புள் நம்ம ஒழுங்கா பேசுங்க. சமூகம்லாம் என்னெல்லாம் அந்த பிம்போடெல்லாம் என்னெல்லாம் நீங்க பொருத்தி பார்க்காதீங்க சரியா. எல்லாம் அவன் மீறி ஒரு போறீங்க. ஊடக ஏங்க நான் எல்லையோட தான் சொல்றேன். அவன் ஒரு ஊடக பிம்பு கூட்டி கொடுக்குற நாய் சரியா. அவனை எல்லாம் கொண்டு வந்து நீங்க வந்து எங்கூடலாம் சேர்க்காதீங்க. என்ன குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச அறமற்ற ஒரு பிம்ப். அதுதான் கார்த்திகை செல்வன். மிஸ்கின் என்னத்தமா சொன்னாரு, ஒரு மாணவன் வந்து ஸ்கூலுக்கு போகாம இருக்கறனால தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. அந்த மாணவன் யாருன்னு தெரியுமா? யாரு? கலைஞர் கருணாநிதி அவர். சரி அப்போ ஒரு அது அப்படியே மாற்றி சொல்கிறேன். மிஷ்கின் சொன்னது ஒரு டிடிஆர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இன்ப நிதி, துன்ப நிதி, வேற ஒரு நிதி, இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு டிடிஆர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நமக்கு கிடையாது. சரி கருணாநிதி குடும்பத்தில் எவங்க படிச்சிருக்கான் சொல்லுங்க. ஸ்டாலின் படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? ஸ்டாலினுடைய வரலாறை எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. பள்ளிக்கூடம் போனார், அதுக்கப்புறம் கல்லூரி என்ன பண்ணார் தெரியாது. அதாவது நல்லா படிக்கிற பசங்களுக்கு டபுள் அதுக்கப்புறம் ஏன்னா கல்லூரி காலேஜ் படிக்காம போயிட்டாரு. அதுதாங்க கல்லூரி என்ன பண்ணாரு, காலேஜ் போனாருன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் கல்லூரி என்ன பண்ணாரு நமக்கு தானே தெரியும். செல்லா மேரிஸ் காலேஜ் வாசல்லையும் குயின் மேரிஸ் காலேஜ் வாசல்லையும் பொறுக்கின கதை நமக்கு தானே தெரியும். சரி, இப்போ மிஷ்கின் பேசுறதுக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து பேசினார். அவரும் புரட்சிகரமான நிறைய கருத்து என்ன பேசினாரு? அதாவது இன்னைக்கு நம்ம வந்து தக்க வச்சுக்கணும், இதை நம்ம கிட்ட வந்து பறிக்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தை பறிக்கிறதுக்கு? உரிமையை பறிக்கிறதுக்கு. என்ன உரிமை? கல்விங்கிற உரிமையை ஏன் பறிக்கிறது. உன் கல்வின்ற உரிமையை உங்ககிட்ட இருந்து எவன் பறிச்சது? இல்லை வேணாம் படிக்க வேணாம்னு எவன் சொன்னது? நீயா வந்து படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். படிக்க வேண்டாம் என்னதானே படின்னு தானே சொல்றாங்க எல்லாரும். கருணாநிதியோட குடும்பம் பள்ளிக்கூடங்களை எல்லாம் பிரைவேட் காலேஜ் ஸ்கூலு அப்படின்னு நடத்திக்கிட்டு, சன்ஷைன் அப்படின்னு நடத்திக்கிட்டு லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்ல. உன் உரிமையை என்ன உரிமையை பறிச்சாங்க? நீ படிக்க வேண்டாம்னு எவன் சொன்னான்? சிவகார்த்திகேயன் பேசுறது தான் நல்லா வந்து நெஞ்சிலேயே நின்றுச்சு எனக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம என்ன மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வர்றது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. யாரை பார்த்து சொல்றாப்புல? எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்தா சிவகார்த்திகேயனோட தந்தை வந்து இவர் காவல்துறை அதிகாரி. பேக்ரவுண்ட் இல்லையா உனக்கு? ஏன் கதை விடுற? உங்க அப்பா ஒரு காவல்துறை அதிகாரிப்பா. பேக்ரவுண்டே இல்லாமல் வந்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் சரியா. இன்னைக்கும் கோடம்பாக்கத்தில் தவித்து இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது யாரை பார்த்து நீ சொல்ற? அதை அந்த உதவாநிதியை பார்த்து சொல்ற நீ. உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. என்னங்க உள்நோக்கம் இருக்கு? நேராக தான் சொல்றான். அவன் மைக்கை பார்த்து பேசும்போது நேராக உதவாநிதியை தானே பார்க்குறான். கேட்குறான், நீ மனசாட்சியோடு இருக்கிறவன் நீ அதாவது எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் நீ வந்தேன்னு சொல்கிறல்ல, அதுவே ஒரு பொய். சரி அப்படியே அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத நீ பேக்ரவுண்டு மட்டுமே இருந்து அது மட்டுமே ஒரு காரணமாக வந்த இந்த கும்பலை வைத்துக்கொண்டு நீ பேசுவது வந்து கரெக்டாகுது, லாஜிக்காகுது? அவனுடைய திரைப்படத்தில் அவன் எடுக்கக்கூடிய திரைப்படத்தில் அவன் குடும்பம் எடுக்கக்கூடிய திரைப்படத்தில் நடிக்கிற வெக்கமா இல்லை உனக்கு? உன்ன மாதிரி பேக்ரவுண்டே இல்லாத வந்து உன்னுடைய படத்தில் நடிகை பார்க்கலாம். நடிப்பியா? கதை கேட்பியா? சொல்கிறதெல்லாம் நல்லா லீட்டிங் முழங்குறீங்க. எல்லா விழாலையும் வந்து பயங்கரமாக நான் பேக்ரவுண்டே இல்லாமல் இப்படி வந்தேன்றே, கஷ்டப்பட்டு அப்படி வந்தேன்றீங்க. அந்த தனுஷ் பார்த்தீங்கன்னாக்கா நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து இட்லிக்காக கஷ்டப்பட்டார்கள் அப்படின்ட்டு, இவர் சட்னிக்காக கஷ்டப்பட்டாரு. இட்லிக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்த்தேன்னாக்கா நீ இட்லி கடைன்னு ஒரு படத்தில் நடிக்கிற. அந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுது? டான் பிக்சர்ஸ். அவன் யாரு? ஆகாஷ் பாஸ்கரன். பேக்ரவுண்டே இல்லாமல் வந்தவனா? இல்லை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாரு? ரெட் ஜெயின். என் ஜெயின்ட்ல யாரு? இன்பா. அப்போ இவங்க எல்லாம் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவங்களா? வெக்கமா இல்லை? பஞ்ச் டயலாக் பேசுறிய வந்து மேடையில், அதுக்கு விசில் அடிக்கிறது ஒரு கும்பல். இதையெல்லாம் என்னன்னு சொல்றது? இது உதயநிதியோட டிஷர்ட் பார்த்தீங்களா? சும்மா தனியாக தெரிஞ்சாரு. பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு தமிழ்நாடு அந்த எம்ப்ளம் வந்து நெஞ்சில் வச்சிருந்தாரு. அதுதான் பேர். அதுக்கு பேர் என்னன்னா கூத்துல கோமாளின்னு சொல்லுவாங்க. ஏன் தனியா தெரியுவாங்க? ஹலோ, அவர் வந்து எல்லாரும் ஒயிட்டா இருக்காங்க, அவர் மட்டும் பிளாக்கா. அதுதாங்க ஒரு கூத்துல கோமாளி தனியா தெரியுவான். இந்த மாதிரி வெளிவேஷம் போட்டுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு தன்னை ஏதோ ஸ்பெஷல்னு அடையாளப்படுத்துவதற்கு இதையெல்லாம் பண்ணலாம். இதை கடந்து வேற என்ன சாதிச்சிருக்க நீ? உன்னை மக்கள், அதாவது 8 கோடி மக்கள்
அவர்களுடைய எதிர்காலத்தை 5 ஆண்டு காலம் அவர்களுடைய எதிர்காலத்தை உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள். எவ்வளவு நம்பிக்கையில் அவர்கள் ஒப்படைப்பார். அதை வந்து காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி நாங்கள் இப்படி தான்டா, எங்களை எவன்டா கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி தானே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அங்கே பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது. டிஇடியில் வந்து தேர்வானது ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியிடம் கொடுப்பதற்கு துப்பு இல்லை, வக்கில்லை. என்ன தூய்மை பணியாளர்கள், இவர் வேற, இவர் சொல்றாரு தூய்மை இது அவர் என்ன துப்புரவு பணியாளர்கள் என்று ஒரே ஒரு சொல்லாதீர்கள். மிஸ்டேக்பா அப்படின்னு துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லாதீர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று சொல்லுங்கள். அது மட்டும் தான். அடச்சி தேங்க்யூ. நீ முதல்ல ஏங்க எவ்வளவு மரியாதையா அதாவது, பேசுறாரு. ஏய், அடச்சி தூய்மை பணியாளர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க போய் நேரில் சந்திக்கிறதுக்கு தயங்கி பின்னாடி ரூட்லேருந்து நீ போகிற ஒழிஞ்சிக்கிட்டு உன் தொகுதி குளத்தூருக்கு. இதில் இவர் இப்படி அக்கறையோடு பேசுகிறாரு. அக்கறை கருணாநிதியை கொண்டு போய் மரீனா கடற்கரையில் கொண்டு போய் புதைச்சிட்டு வா. கருணாநிதிக்கு பக்கத்தில் பள்ளம் தோண்டிட்டு. அது மரீனா கடற்கரை கிடையாது, கூவக்கரை. டைமிங்காக பேசுறாரு. சரி, கடைசியில் உணர்ச்சியில் உச்சத்துக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஈரமாயிருச்சு. என்ன ஈரமா கண்கள்ங்க. இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி பேண்ட்டு ஈரமாயிடுச்சுன்னு நினைச்சேங்க. சொல்லுங்க. அன்பில் மகேஷுங்க நேற்று விழாவன் நாயகன்னா வந்து அவர் எவ்வளோ கதாநாயகர்கள் வந்திருந்தாலும் விழாவன் நாயகன் அன்பில் மகேஷ் வந்து உணர்ச்சி பலமா மாணவர் பேசுறதை பார்த்து ஒரு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துருச்சு. அது ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாப்புல, நீங்கள் சிக்கன் கிரேவி பண்ணி வைமான்ட்டு. வீட்டில் புரட்டாசிங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால கண்ணீர் விட்டுருப்பாரு. நான் தான் சொல்கிறேன்னுங்க, இவன் எல்லாம் மோஷன் போகும்போது கூட அழமாட்டாங்க. இவெல்லாம் இமோஷனா இவனுக்கு. இவன் மூஞ்சியும் முகரையும் வந்து அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வி தரம் எவ்வளோ மோசமாக போயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் வந்து எந்த அளவுக்கு போதை கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்கு. இதையெல்லாம் கேட்கறதுக்கு, தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை, பக்கு இல்லை. அவன் அப்பாவை நின்றுட்டு சொல்கிறாப்புல 2 மாணவர்களை வந்து வெட்டியிருக்கானுங்க. எதுக்கு வெட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவர் வந்து வேறு அந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் அப்படின்றதுக்கு நேத்தி கூட வெட்டியிருக்காங்க. ஆனா மாரி செல்வராஜ் அப்படி சொல்லி சரியா ஜாதிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்கூல்ல இருந்து எடுத்திருக்கீங்க நீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. எப்படி எடுத்திருக்காங்க? இப்படிதான் எடுத்திருக்காங்க. இப்படி அதுங்க பேர் இப்படி எதையோ எடுத்திருப்பாங்க. இவங்க குடும்ப வழக்கப்படி இப்படி எதையோ எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு எல்லார்ட்ட நீ எடுத்துதான் பழக்கம் இந்த குடும்பத்துக்கு. ஜாதியை எப்படி நீ எடுத்திருப்ப? ஜாதி பெயர்கள் இருக்குல்ல பள்ளிகளுக்கு. ஒரு ஊர்லயும் ஒரு பொஞ்சாதியை வேணா எடுத்திருப்ப. நீ எங்க ஜாதியை எடுத்திருப்ப? கடைசியாக நான் ஒன்று கேட்குறேன். சரியா, எனக்கு விழாவில் நிறைய விஷயங்கள் கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுற அந்த விழாவை பற்றி கேட்குறேன். ஒரே எமோஷன் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. என்னங்க எமோஷன்? வாட் ஹவ் யூ டன் ஃபார் த ஸ்டேட்? ஒன்றுமே கிடையாது. ரேவந்த் ரெட்டி அப்புறம் ஏங்க இது வந்து ஒரு மாடல் ஸ்டேட், இதை பார்த்து நான் வந்து காலை உணவு திட்டத்தை என் ஊரில் வைக்க போகிறேன்னு ஏன் சொல்லணும்? ரேவந்த் ரெட்டி பேரை வந்து என்ன சொல்லுவார்? காங்கிரஸ் கட்சியோடைய முதலமைச்சர் கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க. வந்து என்ன சொல்லுவார்? ஸ்டாலின் ஒரு உதவாக்கிற, அவன் புள்ள ஒரு தண்டம் அப்படின்னு நான் சொல்லுவார். இதுதான் பேசிட்டு போவாப்புல. கடைசியாக ஒன்று கேட்குறேன், கடைசியாக எப்பயாவது அழுதுருக்கீங்களா? யாருக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்ணிலேருந்து உங்களுக்கு தண்ணி வந்திருக்கா? இது வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாதுங்க. அப்புறம் எப்படிங்க இவர்கிட்ட பேசியே வேஸ்ட்? இதுக்கு மேலே நான் எனக்கு எதுக்கு வரணும் கண்ணில் தண்ணி? தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்ணில் தண்ணி வரணும். துர்கா ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது அழுதார்கள். சரியா, ஸ்டாலின் பதவியேற்ற நாளிலிருந்து மற்ற தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்றைக்கு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உணர்ச்சியே இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட கண்ணீரே வந்து எப்போ கடைசியாக அழுதாருன்னே தெரியல. இவர்கிட்ட பேசுறதுக்கு என்னால் முடியாதுப்பா. என் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈரம் இருக்குது, அதுவும் கரைஞ்சு போயிடும். மனசில் மட்டும் இருக்கட்டும், பேண்ட்டுக்கு வராமல் இருக்கணும் ஏங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன் நான். அவ்வளோதான். அவ்வளோதான். ரசிகர்களே மன்னிச்சிருங்க.